நல்லா ஒரு இது கிடச்சுன்னா வாங்கிக்கலாம். ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஓகே. ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் பாண்டியன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ரிவார்ட் சோஷியல் மீடியா பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ரிவார்ட் சோஷியல் மீடியா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லா சோஷியல் மீடியாவும் நம்மளுக்கு எந்த ரிவார்டும் கொடுத்ததில்ல. ஆனால் இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் மெத்தட் ரிவார்ட் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடே அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் சோஷியல் மீடியா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எக்ஸ்பிரஸ் மீட்டிங். ஒரு ஆஃப் அன் ஹவரில் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளான் வந்து நெவர் சீன் பிஃபோர் இந்த வேர்ல்டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலே இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிளான். இதை வடிவமைச்சவங்க ஜெர்மன் கோடர்ஸ். இந்த விடிஏவோட லீகல் எல்லாமே சுவிட்சர்லாந்து. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ், விடிஏவோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். எவ்ரி திங் யூ கேன் வெரிஃபை இன் கூகுள். எல்லாமே உங்கள் உள்ளங்கையிலேயே உலகம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அதை பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஒரு பாவர்ட்டி அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிறதா இவங்களோட மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக இதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்ட் இன்றைக்கி எவ்வளவோ கவர்மெண்ட் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு ப்ரைவேட் கன்சர்னாக ஒரு சோஷியல் மீடியா வந்து வேர்ல்டில் எங்களாலேயும் வறுமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க வீட்டே. அது எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாசிபிளா இல்லையாங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஒவ்வொரு பேஜாக பார்க்கும்போது அது புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் வாய்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே.
சே குட் பை டு பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டே பிளானில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பிளான் இருக்குது. பர்பஸ் மேட்ரிக்ஸ், அதாவது 3/8 லெவல், அதாவது 3, 9, 27 அந்த மாதிரி 3/8 லெவல் பர்பஸ் மேட்ரிக்ஸ், செகண்ட் கார்டன் மேட்ரிக்ஸ், தேர்ட் டெஸ்டினி மேட்ரிக்ஸ். இந்த 3 வகையான காம்பன்சேஷன் பிளான் வீட்டில் உள்ள இன்பில்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பிளானாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்பஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக இந்த சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் வேர்ல்டு வைட் பீப்புள் பிளேசிங் அண்டர் ஒன் ட்ரையாங்கிள். ஒரே ஒரு ட்ரையாங்கிளில் வேர்ல்டு வைட் பீப்புள் வந்து ஃபில் ஆக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டே டெக்னிக்கல் கோடர்ஸ். விட்டேவோட டெக்னிக்கல் கோடர்ஸ் சிஇஓ அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த ட்ரையாங்கிளில் டாப் பொசிஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டேவோட பைனியர் மெம்பர்ஸ், அதாவது இப்போ யாரெல்லாம் $200 கட்டி ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து பைனியர் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து வரப்போகிறவங்க வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மெம்பர்ஸ். இந்த ஃப்ரீ மெம்பர்ஸில் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வர போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் இப்போது பேமெண்ட் பண்ணி வரப்போகிறோம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஜனவரி 2021 பப்ளிக் லான்ச் நடக்க போகுது. இந்த பப்ளிக் லான்ச்சில் எல்லா பீப்புள்ஸும் வித்தவுட் மணியில் இந்த ரிவார்ட் சோசியல் மீடியாவில் உள்ளே வர முடியும். அப்படி வரும்போது எல்லாரும் $200 எப்போ ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பைனியர் மெம்பரான நம்மளுக்கு கீழே இந்த டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீழே ப்ளேஸ் ஆகும். அதனால் 3, 9, 27 இந்த மாதிரி 8 லெவல் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9840 பேர் நம்மளோட ட்ரீ கம்ப்ளீட் ஆனால் நம்மளுக்கு மாதம் $28,500 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நெட்வொர்க் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளால் ஒரு 10 பேர் சேர்த்த முடியும், ஒரு 5 பேர் சேர்த்த முடியும். ஒரு சிலர்னால யாரையுமே சேர்த்த முடியாது. ஆனால் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம பைனியர் மெம்பராக உள்ள ஒரு பிளேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டோம்னா, லாக் த பொசிஷன் லாக் பண்ணிட்டோம்னா இந்த 9840 பேரையும் கம்பெனி வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி தரது கம்பெனியோட அஷூரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் நோ டைம் லிமிட். 1 வருஷம் நடக்கலாம், 2 வருஷம் நடக்கலாம், 3 வருஷம், 4 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு இன்கம் வர மாதிரி ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதனால் யாருக்கும் பேர்டன் கிடையாது. நான் வந்து 10 பேர் சேர்த்தணும், 100 பேர் சேர்த்தணும் அப்படிலாம் பயம் கிடையாது. ஆனால் சேர்த்துனா மிகப்பெரிய ஒரு இன்கம் இருக்குது. அதை போக போக அடுத்தடுத்த பேஜில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு ஒரு ட்ரையாங்கிள் பிளானில் தான் நம்மளை வந்து எல்லாத்தையும் இன்பில்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃப்ரீயாக வரவங்கலாம் பைனியர் மெம்பர் கீழே எப்போ ஃப்ரீயாக வரவங்க $200 ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் டு ரைட்டாக ப்ளேஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரீயை ஃபில் பண்ணிடுவாங்க. நம்ம பயந்துக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கீழே ஸ்பான்சர்ஸ் இல்லையே அப்படிங்கிற பயம் தேவையில்லை. பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனியர் மெம்பர் இஸ் எ எக்ஸ்பிரஸ் வே. பர்பஸ் மேட்ரிக்ஸில் பைனியர் மெம்பராக நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறது எக்ஸ்பிரஸ் வே. எவ்ரி மந்த் $28,546 ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஜாயின் பண்ணால் அடுத்த மாதமே வருமா ஃப்ரெண்ட்ஸ்? நெவர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டீம் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் ஹவரே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பர்பஸ் மேட்ரிக்ஸோட லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம் 3 பேர், 9 பேர் செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் 27 மெம்பர்ஸ், ஃபோர்த் லெவலில் 81 மெம்பர்ஸ், ஃபிஃப்த் லெவலில் 243 மெம்பர்ஸ். இப்படி வந்து 8 லெவல்ஸ்க்கு ஒவ்வொரு லெவல்லையும் ஃபில் ஆகக்கூடிய பர்சன்ஸ் இருந்து என்ன கமிஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர்கிட்டேருந்து வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு ஒருத்தர்கிட்டருந்து $67, ஈச் ஒன் $67, டோட்டல் $201. Second level 9 members, each one $15, total $135. Third level 27 members, each one $1, $27. பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் கம்மியாக இருக்கும். ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படியே உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரென்த் லெவலில் ஏற உங்களுக்கு கமிஷன் ஏறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்தில் $28,546 எவ்ரி மந்த் கிடைக்கும். இது 1 மந்தில் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டீம் ஃபில்லாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிரேக் அவுட் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய $200 இங்கே வந்து 8 லெவல் லீடர்ஸ்க்கு $93.74 வந்து நீங்கள் ஐடி போட்டோன்னே ஸ்ப்ளிட் ஆகி இந்த 8 லெவல் மெம்பர்ஸ் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் இன்கம் பாருங்கள். அதுவும் இந்த ட்ரீ ஃபில்லாக உங்களுக்கு ஸ்பான்சரும் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 லெவலுக்கு 0.25 சென்ட், அதுக்கப்புறம் 6வது லெவல் 7வது லெவலில் 50 சென்ட், அதாவது $1/2.
8வது நாள் பார்த்தீங்கன்னா $1. ஒருத்தரை நீங்க ரெஃபர் பண்ணா, அவங்கனால கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ம் மிகப்பெரிய ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா, $8109 ஒரே ஒருத்தர் ரெஃபர் பண்ணா கூட, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அக்குமுலேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கமிஷனும் உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட்ல வரதுனால, இம்மீடியட்டா ஆன் த செகண்ட் உங்க வாலெட்டுக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நீங்க குடுத்த $200ல 93.74, 3.25 இங்க வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. ரிமைனிங்கோட பிரேக் அவுட் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ்ல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கக்கூடிய 1 சென்ட் கூட கம்பெனி எடுத்துக்கிறதில்ல. எல்லாம் த்ரூ சிஸ்டம். அதாவது காம்பன்சேஷன் பிளான் மூலமா உங்களுக்கு இன்கம் வரும். இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி அல்ல. நீ குடுக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாமே அடுத்த செகண்டே பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆயிரும். எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் ஆயிரும். அதே மாரி உங்களுக்கு கீழ சேரக்கூடிய நபர்கள் சேர, சேர உங்களுக்கு இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. பர்பஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் ஆகுதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஃபிரெண்ட்ஸ். இதான் நீங்க உங்களுக்கு கீழ 1, 2, 3 பிளேஸ் ஆயிட்டாங்க. 1 கிட்டேருந்து $67, 2 கிட்டேருந்து $67, 3 கிட்டேருந்து $67 உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா நீங்க யாரையும் ரெஃபர் பண்ணல. ரெஃபர் பண்ணது உங்களோட அப்ளைன்னு வச்சுக்கங்க. அப்ளைனுக்கு தான் ஸ்பான்சர் கமிஷன் போகும். பட் லெவல் கமிஷன் ஒவ்வொருத்தருந்து $67 உங்களுக்கு வந்திருக்கும். இத பார்த்துட்டு நீங்க யாருமே சேர்த்தாம எனக்கு $201 வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, நீங்க ஒரு 3 பேத்த ரெஃபர் பண்ணா, நீங்க ரெஃபர் பண்ண ஃபர்ஸ்ட் பெர்சன் இந்த 1ஆம் நம்பர் கீழ 4த் நம்பர் அந்த பிளேஸ் ஆவாரு. 2ஆம் நம்பர் கீழ நீங்க வந்து இன்னொரு ஐடி குடுத்தீங்கன்னா, 2ஆம் நம்பர் கீழ தான் பிளேஸ் ஆகும். 1ஆம் நம்பர் கீழ பிளேஸ் ஆகாது. அதே மாரி இன்னொரு ரெஃபரல் 3வது ரெஃபரல் நீங்க குடுத்தீங்கன்னா, 3ஆம் நம்பர் கீழ 6ஆம் நம்பரா தான் பிளேஸ் ஆகும். நீங்க நினைக்கலாம், இந்த 3 ஐடியுமே 4, 5, 6யும் இந்த 1ஆம் நம்பர் கீழயே குடுக்கலாம்னு நெனச்சா, சிஸ்டம் விடாது. எல்லாத்தையும் சிஸ்டம் சமமா பார்க்கும். அதுக்கு பேர் தான் டைனமிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டம் படி தான் இது ரன் ஆகுது. அதனால எல்லாத்துக்கும் ஈஸியா ஃபில் ஆகும் ஃபிரெண்ட்ஸ். யாரையும் சிஸ்டம் விட்டுட்டு போகவே போகாது. டீம் எடுக்கிறவங்களும் சரி, டீம் எடுக்காதவங்களும் சரி, எல்லாத்தையும் அழகா எல்லாத்தையும் இன்கம் ஸ்ட்ரக்சர்ல எல்லாத்துக்கும் கீழ டீம் வர்ற மாரி அந்த சிஸ்டமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபிரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம் லெஃப்ட் டு ரைட் வந்து பேலன்ஸ் ஆகும். வித்தவுட் கேப் இல்லாம ஃபில் ஆகும். அந்த மாரி அழகா உங்களுக்கு ஸ்பில் ஓவர் எல்லாமே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அதனால எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்கம் வந்தே தீரும். பட் வி நீட் சம் டைம். டீம் எடுத்தோம்னா இம்மீடியட்டா ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். இப்ப பயனியர் மெம்பரோட பிரேக் அவுட் $200. அதாவது நம்ம $200 நம்ம பயனியர் மெம்பருக்காக பே பண்றோம். அது பார்த்தீங்கன்னா, பர்பஸ் மேட்ரிக்ஸ் பிரேக் அவுட் $100. ஆல்ரெடி நீங்க $100 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த $100 இங்க ஒரு பிளாஸ்ட் உங்களுக்கு கிளியர் கட்டா குடுக்குறோம் ஃபிரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, பர்பஸ் மேட்ரிக்ஸோட லெவல் பே அவுட் 93.74 93.74 பர்பஸ் மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட். அதுக்கப்புறம் பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் பிரேக் அவுட் 3.25 உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லாஸ்ட் பேஜ்ல பார்த்தோம். கார்டன் மேட்ரிக்ஸ் வந்து எல்லாருக்குமே நீங்க 200 ஐடி போடும்போது கார்டன் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு 5 யூனிட் ஃப்ரீயா குடுப்பாங்க. ஃப்ரீயா இல்ல 60 சென்ட் உங்களோட பேமெண்ட்ல எடுத்துக்குவாங்க. 5 யூனிட் இன்டு 60 சென்ட் பார்த்தீங்கன்னா $3 ஆயிடுச்சு. டோட்டலா 99.99 உங்களுக்கு பிரேக் அவுட் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு $100 நீங்க பே பண்ணதால டிஸ்டடி மேட்ரிக்ஸ் பிரேக் அவுட்ல $100 இருக்கும். பர்பஸ் மேட்ரிக்ஸ் $100 பிளாஸ்ட் ஆயிடுச்சு. டெஸ்டி மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட் உங்களுக்கு அடுத்தடுத்து வர பேஜ்ல உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா 100% பே அவுட் பிளான் நெட்வொர்க்கிங்ல யாருக்கும் 1 சென்ட் கூட கம்பெனிலேருந்து வர்றதில்ல, கம்பெனியும் எடுத்துக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். ஆல் ஆர் ஈக்குவல்ஸ். இங்க வந்து ஆல் ஆர் ஈக்குவல்ஸ், நோ ரேங்கிங். பர்பஸ் மேட்ரிக்ஸோட இன்கம் பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் இன்கம் தான். எல்லாத்துக்கும் மாசம் $28,546 தான் வரும். டீம் எடுத்தா ஃபாஸ்ட்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். டீம் எடுக்கலனா மெதுவா ஃபில் ஆயி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்தே தீரும். ஒன் ஃபைன் மார்னிங் யூ கேன் என்ஜாய் திஸ் மனி. 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர் இட் வில் கம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ட்டருந்து $8,109. ஒரு 10 ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா $81,000 எவ்ரி மந்த். இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். இந்த 10 ஸ்பான்சர் தான் கார்டன் மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போறாங்க. இந்த கார்டன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்துல தான் நம்ம அதிகமா பயங்கரமான இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பர்பஸ் மேட்ரிக்ஸ்ல யாரை ஸ்பான்சர் பண்றீங்களோ அவங்க தான் கார்டன் மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு ஸ்பான்சர். தனித்தனியா ஸ்பான்சர் பண்ண முடியாது. இங்க ஸ்பான்சர் பண்ணா
அங்கே மிகப்பெரிய ஹியூஜ் இன்கம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பர்பஸ் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்டன் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க சொல்கிறது சே குட் பை டு பாவர்ட்டி, அதாவது வறுமையை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. அது இந்த கார்டன் மேட்ரிக்ஸ் வழியாக தான் அவங்க வறுமையை ஒழிக்க போகிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டன் மேட்ரிக்ஸோட ட்ரீ வந்து 5x5 மேட்ரிக்ஸ், 5 லெவல்ஸ், 5x5. இங்கே ஃபில் ஆகுது ஒன்லி யூனிட்ஸ் தான், நாட் பீப்புள்ஸ் வாங்கக்கூடிய யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 525, 125, 625, 3125 இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 5 யூனிட் யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ உங்களோட டவுன்லைனில் இல்லை அப்லைனோட பேரலல் டீம் பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 5 × 12 சென்ட் 60 சென்ட் வந்துடும். 25 × 0.04 சென்ட் உங்களுக்கு $1 கிடைச்சிரும். 125 × 4 சென்ட் $5, 625 × 9 சென்ட் $56, 3125 × 9 சென்ட் $281. டோட்டலாக உங்களுக்கு 60 சென்ட் இன்புட் கொடுத்தோம்னா கார்டன் யூனிட்டோட ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து 60 சென்ட். ஒரு சென்ட்னா உங்களுக்கு $1 100 சென்ட் இருக்குது. $1 75 ரூபா. அதில் 100 பைசா இருக்கிற மாதிரி, நம்ம ஊரில் 100 பைசா இருக்கிற மாதிரி $1 100 சென்ட் இருக்குது. அப்போ 60 சென்ட்னா 48 ரூபா அப்ராக்ஸாக உள்ள இன்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $344 உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்கம் கார்டன் மேட்ரிக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட பிரேக் அவுட், கார்டன் மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த 5 லெவல் கமிஷன் 0.38 சென்ட். இதை நல்லா மறக்காமல் வச்சுங்க. 0.38 சென்ட் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. நம்ம கொடுத்த 60 சென்ட்ல 38 சென்ட் பிரேக் அவுட். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பான்சர் கமிஷன் பார்த்தீங்கன்னா கார்டன் யூனிட்ல ஸ்பான்சர் கமிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் உங்களை நீங்கள் ரெஃபர் பண்ண ஒரு பர்சன் ஒரு யூனிட் வாங்கினாலும் அவங்க $344 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக $101 உங்களோட வேலெட்டுக்கு 1 சென்ட் 2 சென்ட் இப்படி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 லெவலுக்கு 1 சென்ட் தான், 5வது லெவலுக்கு 3 சென்ட்டு. டோட்டலாக இங்கே பிரேக் அவுட் 0.07 சென்ட். இப்போ கார்டன் மேட்ரிக்ஸோட லெவல் மேட்ரிக்ஸோட இன்கம் 38 பிரேக் அவுட் 38 சென்ட். இங்கே வந்து கார்டன் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் பிரேக் அவுட் வந்து 0.07 சென்ட்டு. பார்த்துங்க, இது ரெண்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பிளாஸ்டிங் காட்டுறேன். இப்போ இந்த 60 சென்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களுக்கு. இந்த 60 சென்ட் எப்படி கொடுக்க முடியும், எல்லா உலக மக்களுக்கும் எப்படி இது கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 1 கோடி பேர்த்துக்கு இந்த 60 சென்ட் கொடுத்தா, அதாவது ஐஎன்ஆரில் 48 ரூபா ஃப்ரீயாக கொடுத்தா $60 லட்சம் ஆகுது. 1 கோடி பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தா 10 கோடி பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தா $6 கோடி ஆகுது. 100 கோடி பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தா $60 crore. இவ்வளோ பெரிய ஹியூஜ் மணி ஒரு கவர்மெண்ட்னால கூட 5 இயர்ஸ் பட்ஜெட் போட்டு தான் பப்ளிக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஹியூஜ் மணி. இவ்வளோ பணத்தை வீட்டே கம்பெனி எப்படி பப்ளிக்கு ஃப்ரீயாக ஒருத்தருக்கு 48 ரூபா இந்தியன் ருப்பியில் இல்லை டாலரில் 60 சென்ட்டாக எப்படி கொடுக்குறாங்க, எப்படி பாசிபிள்? இவ்வளோ பணம் தான் அவங்க இந்த பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய ஹியூஜ் மணி வச்சுட்டு அவங்க சோசியல் ரிவார்ட் பண்ணுறதுக்கு சோசியல் ரிவார்ட் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு மீடியா உருவாக்கியிருக்காங்கன்னா இது பாசிபிளாங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இது இவ்வளோ கோடி டாலர்களை இவங்க வச்சுருக்காங்களா, இல்லை இவ்வளோ ஃப்ரீயாக மக்களுக்கு தரப்போகிறாங்களா, இந்த 60 சென்ட் வச்சு தான் $344 சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்ஸ் பாசிபிளாங்கிறது தான் எல்லாத்துக்கும் இருக்கும். பட் எஸ் இட்ஸ் பாசிபிள் சொல்லி பை வீட்டே சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்டன் மேட்ரிக்ஸோட 60 சென்ட் பிரேக் அவுட்டை வந்து நம்ம பார்த்தோம். மேட்ரிக்ஸ், அதாவது லெவல் மேட்ரிக்ஸ் கமிஷன் 38 சென்ட், ஸ்பான்சர் கமிஷன் 0.07 சென்ட், சுவிட்சர்லாந்து வேட் 10 சென்ட். ஒவ்வொரு கார்டன் யூனிட்டுக்கும் வேட் வரி சுவிட்சர்லாந்து டேக்ஸ் கட்டியிருக்காங்க. அது நீங்கள் பில்லிங்கில் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நீங்கள் 60 சென்ட்டு ஃப்ரீயாக கொடுத்ததில் 55 சென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகிடுது, பிளாஸ்ட் ஆகிடுது. இதுதான் வந்து பிரேக் அவுட்னு சொல்கிறோம். இப்போ 60 சென்ட்டு இந்த ஃப்ரீயாக வாங்குறவங்களுக்கு இதுதான் பிரேக் அவுட். இல்லை பணம் கொடுத்து பைனிங் மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கார்டன் யூனிட் வாங்குறவங்களுக்கும் இதுதான் பிரேக் அவுட். பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 5 சென்ட் தான் நம்மளோட பணம் அங்கே இருக்குது. இந்த 5 சென்ட் தான் பாவர்ட்டி கில்லர்னு சொல்கிறாங்க. இந்த 5 சென்ட்டு
வறுமையை ஒழிக்கும்னு சொல்கிறாங்க. இது யாருனாலும் நம்ப முடியாது. இதோட இந்திய ரூபாய் மதிப்பு வெறும் ரூ. 4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூ. 4 வச்சு எப்படி இந்திய ரூபாயோட வெறும் ரூ. 4 வச்சு எப்படி இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வறுமையை ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே யாருமே அதை நம்ப மாட்டாங்க. இது நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரூ. 4 வச்சு வறுமையை ஒழிக்கிறாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் பேஜில் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 0.05 சென்ட் இஸ் அ பாவர்ட்டி கில்லர். கார்டன் மேட்ரிக்ஸ் ஹையஸ்ட் இன்கம் இன் திஸ் பிளான் எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய வருமானத்தை எந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இன்கம் இந்த கார்டன் மேட்ரிக்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 months பிஃபோர் பைனியர் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களோட வேலெட்டில் $200 எபோவ் வரும்பொழுது நீங்கள் கார்டன் யூனிட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு யூனிட் 60 சென்ட்னா ஒரு நாளைக்கு 20 யூனிட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி வந்து நீங்கள் 2 மாதத்தில் 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்க. 2 மாதத்தில் 1200 யூனிட் கூட டெய்லி 20 வாங்க முடியும். உங்களோட பேமெண்ட் அங்கே இருக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். இல்லைனா உங்களோட கமிஷன்ஸ் அங்கே வந்து வர வர நீங்கள் கார்டன் யூனிட்டாக அக்குமுலேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 1000 யூனிட் வாங்குறதா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. இன்ட்டு $344 உங்களுக்கு $3,44,000 உங்களுக்கு வந்தே தீரும். பட் நோ டைம் லிமிட். உங்களோட டீம் அப்ளைனோட பேரலல் டீம் ஒரே நாளில் மெர்ஜ் ஆனால் கூட அடுத்த நாள்லேருந்து 1 சென்ட் 5 சென்ட் $1 $2 இப்படி வளர்க்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் டீமில் ஒரு 3 பேர்கிட்ட சேர்த்து அவங்க 3 பேரும் உங்களை மாதிரியே அந்த கார்டன் யூனிட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டெய்லி $20-30 கூட வரும். இப்போ எங்களுக்கெல்லாம் டெய்லி நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு 40 பேர்த்துக்கு கார்டன் யூனிட் வந்துட்டுருக்கு. ஆஃபீஸில் மட்டும் மொத்த டீமில் ஒரு 200 பேர்த்துக்கு வந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் குறைஞ்சது $50லேருந்து $10லேருந்து $50 $60 வரைக்கும் டெய்லி ஏர்ன் பண்ணிருக்கோம். இது எல்லாம் விட்ராவும் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் கார்டன் யூனிட். இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு 1000 யூனிட் வாங்குறதுக்கு $600 தான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு $12 அப்படின்னா $600 நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. இது ஆட்டோவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கும். உங்களோட வேலெட்டில் 200 அண்ட் எபோவ் பேமெண்ட் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோவை பை பண்ணிக்கும். வேண்டானீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குது. இப்போ உங்களுக்கு $3,44,000 கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த கேள்வி, உங்களுக்கு இது எத்தனை வருஷம் கிடைக்கும் சார் அப்படின்னு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்களோட ஒரு அப்ளைன் டீம் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு 1 சென்ட் 2 சென்ட் ஒரு வாரத்தில் 10 நாளில் 1 மாதத்தில் கூட இது ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களோட டவுன்லைன் டீம் வந்துச்சுன்னா இன்னும் ஸ்பீட் ஆகும். இந்த பப்ளிக் லான்ச் வந்ததுன்னா இதை விட பயங்கர ஸ்பீட் ஆகும். அப்படிப்பட்ட பப்ளிக் லான்ச் வரும்போது நீங்கள் வாங்கி வச்சுருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ மெம்பர்ஸ் எல்லாம் கார்டன் யூனிட் வழியாக தான் வர போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. கவலையே பட வேண்டாம். அதாவது 1 இயர் 2 இயர் ஒரு வருஷத்தில் ஒரு 50 லட்சம் இல்லை ஒரு 20 லட்சம் அப்படி கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பணம் கூட இதில் ஈஸியாக வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் 6 மாதத்தில் $1 கோடி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு 10 லட்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நோ டைம் வந்து இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2.5 கோடி வந்துடும். வெறும் 1000 யூனிட் $600 இந்திய ரூபாயில் ஒரு $50,000 நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரக்கூடிய அமௌண்ட் $2,58,00,000 வந்துடும். இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் எதுலையும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இதில் காம்பன்சேஷன் பிளானை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காம்பன்சேஷன் பிளான். இப்போ கார்டன் யூனிட்டில் நீங்கள் 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை சேர்த்து விட்ட லீடருக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு யூனிட்டுக்கு $101னா $1,01,550 உங்களோட ஸ்பான்சர் கிடைக்கும். இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 சென்ட் 2 சென்ட் $1 $5 $10 இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பாருங்கள், உங்களை சேர்த்து விட்ட லீடருக்கு $76 லட்ச கிடைக்கும். நீங்கள் 1000 யூனிட் வாங்கினதுனால 2000 யூனிட் வாங்கினா $1.5 கோடி கிடைக்கும். 3000 யூனிட் வாங்கினா $2.25 கோடி ஸ்பான்சர் கமிஷன் மட்டும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் 1000க்கே $2.5 கோடினா 2000 வாங்கினா 5 இயர் ஒரு 4-5 மாதத்தில் வாங்கிடலாம். ஏன்னா டெய்லி 20 யூனிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே யாருக்கும் தர மாட்டாங்க. 3000 யூனிட்ஸ் வாங்கினா 7.5 crores. இப்படி ஒரு 10 ஸ்பான்சரை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் ஈச் 1000 யூனிட் வாங்கினாலே உங்களுக்கு ஒருத்தர்கிட்டருந்து 76 லட்சம்னா 7.6 crores ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய மேசிவ் இன்கம் ஸ்பான்சர் இன்கமில் கொடுத்த ஒரு கம்பெனி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலே ஹிஸ்ட்ரியிலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட இன்கம் இது வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதோட கார்டன் மேட்ரிக்ஸோட ஃபில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த கார்டன் மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட்டில் இப்போ நம்ம பிரேக் அவுட் பார்த்தோம்.
அதுக்கப்புறம் இதோட இன்கம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பாவர்ட்டி எலிமினேட் பண்ணுறாங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்துடும், வந்துட்டே இருக்கும் டெய்லி. டெய்லினா உங்களோட பேரலல் டீம் எப்பப்பெல்லாம் உங்களோட ட்ரீ ஃபில் ஆகுதோ அப்போ வரும். இது வந்து நோ டைம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே நாளில் வரும், ஒவ்வொருத்தருக்கு 1 மாதம் கழிச்சு வரும், ஒருத்தருக்கு 2 மாதம் கழிச்சு வரும். டீமோட ஸ்பீடை பொறுத்தா வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு 1 மணி நேரத்தில் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்துட்டுருக்கு. ஓகே. இப்போ 1000 யூனிட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 சென்ட் வந்து பாவர்ட்டி கில்லர்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரூ. 4 இந்திய ரூபாயில ரூபாயில பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 யூனிட் வாங்கியிருந்தீங்கன்னா $50 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லைக்ஸாக இது டைவர்ட் ஆகி நிற்கும். இந்த லைக்ஸை தான் என்ன பண்ணுறீங்க, 60 சென்ட்டாக பிரித்து நீங்கள் 83 பேர்த்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் தெரியாமலே உங்களோட பணம் வந்து $50 இங்கே சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஏழைகளுக்கு உதவுறதுக்கான பணம். இதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணவே முடியாது. இதை மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த $50 60 சென்ட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 83 பேருக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இந்த 83 பேரும் 60 சென்ட் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு அவங்க $344 சம்பாரிச்சிருவாங்க. இது சம்பாதிக்கும் போது முதல்ல $200 அவங்க ஆட்டோமேட்டிக்காக பயனீர் மெம்பராக வந்துடுவாங்க. $200 வந்தோடனே இவங்க ஆட்டோமேட்டிக்காக பயனீர் மெம்பராக நம்ம பர்பஸ் மேட்ரிக்ஸோட ட்ரீல யாரோ ஒருத்தர் கீழே அவங்க பிளேஸ் ஆயிடுவாங்க. இவங்க பிளேஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், இவங்களும் மெம்பர் ஆகிட்டாங்க. ஆனால் வித்தவுட் மணியில் அவங்க மெம்பர் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு 5 கார்டு யூனிட் வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகே. இப்போ 344ல் 200 இங்கே வந்து மெம்பர் ஆக்கிட்டாங்க. ரிமைனிங் $144 10,800 அவங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது $144 ஆகணுங்கிறது கிடையாது. ஒரு $50 ஆனால் கூட அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 × $344 பார்த்தீங்கன்னா $1,720 வந்து அவங்களுக்கு 1,29,000 ஒரு வருஷத்தில் வரலாம், 6 மாதத்தில் வரலாம், 2 வருஷத்தில் வரலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட் வந்தே தீரும். என்ன அவங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இவங்க வந்த இவங்களுக்கெல்லாம் 83 பேர்த்துக்கு இந்த மாதிரி இன்கம் வந்துடும். 83 பேர்த்தோட வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ஏற்படுத்தினது யாருன்னா நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் கார்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் வறுமையை ஒழிக்கிறோம். இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சது வீட்டே, ஆனால் வறுமையை ஒழிக்கிறது நீங்களும் நானும் தான். எப்படி ஒரு அற்புதமான சிஸ்டமாக வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட சிஸ்டத்தை வேர்ல்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஃப்ரீயாகவே வந்து ஃப்ரீயாகவே இங்கே மெம்பர் ஆகி ஃப்ரீயாகவே $144 வித்ட்ரா பண்ணி ஃப்ரீயாகவே அதுக்கப்புறம் ஒரு $1,720 வித்ட்ரா பண்ணி மொத்தம் ஒரு 1,50,000 ரூபா 1 or 2 இயரில் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். இது 6 மாதம் கூட நடக்கலாம், 2 வருஷம் கூட நடக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இன்கம் வந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரே ஒருத்தர் நம்ம 1000 யூனிட் 2 மாதம் வாங்கி 83 பேர்த்தோட லைஃப்பை மாற்றுறோம்னா இன்றைக்கி வீட்டில் 50,000-60,000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. அவங்கள எவ்வளோ இந்த மாதிரி ஃப்ரீ யூனிட் இந்த மாதிரி 60 சென்ட்டு பப்ளிக் லான்ச்சுக்கு மக்களுக்கு ஃப்ரீயாக தரக்காக எவ்வளோ சேமித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 50 to 60 லட்சம் பேருக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இன்னொரு 50 லட்சம் பேர் வந்தோன்னா பப்ளிக் லான்ச்சை கம்பெனி லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம். 1 கோடி பேர்த்துக்கு வேர்ல்டு வைடில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 1 கோடி பேரும் ஃபஸ்ட்டு $344 சம்பாதிப்பாங்க. 200 வந்தோம்னா அவங்க பயனீர் மெம்பர் ஆயிடுவாங்க. இப்போ 5 லட்சம் மெம்பர் பயனீர் மெம்பர் இருந்தாங்கன்னா அந்த 5 லட்சம் பேர்த்துக்கு கீழே தான் 1 கோடி பேரும் வர போகிறாங்க. அப்படிப்பட்ட அருமையான ஒரு சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்டன் மேட்ரிக்ஸ் எப்படி உங்களோட என்ன மாதிரி பிளானில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் சிஸ்டம். இந்த டைனமிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றும் அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய கார்டன் யூனிட்ஸ் நம்மளை சுற்றிட்டு நம்மளுக்கே இன்கமாக கொடுக்கும். நமக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம், நம்மளுக்கே அது திரும்ப மேட்ரிக்ஸ் கமிஷனாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி நம்மளுக்கே கமிஷனாக வரும். ப்ளஸ் நம்ம வந்து அப்ளைனை ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி அப்ளைனோட பேரலல் டீம் வந்து நம்மளை ரோல் பண்ணி நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. நம்ம இன்கேஸ் டவுன்லைன் நல்லா டெவலப் பண்ணால் இது பயங்கர ஸ்பீடாக சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக சுற்றுற ஃபேன் ஒரு ஸ்பீடில் சுற்றுற ஃபேனை 5 ஸ்பீட்லேயும் வைக்கலாம். அது நம்மளோட திறமை தான் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக வந்துட்டு வருமானத்தை ஸ்பீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரெஃபரல்ஸ் அதிகம் பண்ணால் ஸ்பீட் ஆகும். ரெஃபரல்ஸ் அதிகம் கொடுக்க மிகப்பெரிய ஹியூஜ் இன்கம் இதில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 60 சென்ட் $344 மாறுறது இந்த டைனமிக் சிஸ்டத்தில் மாறுது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெஃபரல் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டி சரி இந்த கார்டன் யூனிட் எல்லாத்தையும் டீம் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சிடும். நீங்கள் ஃப்ரீயாக வரவங்களும் இந்த 60 சென்ட்டை வாங்கிட்டு பேசாமல் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரோலப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படி ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் யாருமே கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பர்பஸ் மேட்ரிக்ஸ் ட்ரீயை பார்க்கலாம், கார்டன் மேட்ரிக்ஸோட ட்ரீயும் பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பர்பஸ் மேட்ரிக்ஸோட ட்ரீ சென்ட்ரல் இருக்கிறது நீங்கள் யூ, இதான் நீங்கள் யூ. நீங்கள் வந்து ஏபிசி ஃபில் பண்ணிட்டீங்க. ஏ கிட்டேருந்து $67 பர்பஸ் மேட்ரிக்ஸில் வாங்கிட்டீங்க. பி கிட்டேருந்து $67 வாங்கிட்டீங்க. சி கிட்டேருந்து $67 வாங்கிட்டீங்க. பர்பஸ் மேட்ரிக்ஸ் இப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இப்போது இது கார்டன் மேட்ரிக்ஸ் ட்ரீல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதான் நீங்கள் யூ. உங்களுக்கு அப்புறம் ஏ வந்திருக்காரு, $200 பயனீர் மெம்பராக வந்தார். அவருக்கு 5 கார்டன் யூனிட் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் யூனிட் இங்கே ஃபில் ஆகும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படி வந்து ஃபஸ்ட் லெவலில் அவர் 5 இடத்தையும் அவரே ஃபில் பண்ணிடுறாரு. அதில் 0.12 சென்ட்டு உங்களுக்கு கமிஷனாக வரும், 60 சென்ட்டு உங்களுக்கு கமிஷனாக வந்துருச்சு. செகண்ட் இந்த பி மேடம் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 125 லேயர், சாரி 25 லேயரில் செகண்ட் லெவலில் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படி வந்து 2வது லெவலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிறாங்க. உங்களுக்கு 0.4 சென்ட் கமிஷனாக உங்களுக்கு 5 யூனிட் கிடச்சிரும். இந்த கேப்பில் ஃபில் ஆனதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து 5 யூனிட் வாங்கினதுனால இந்த செகண்ட் லெவலில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சி வராரு. சிக்கு வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில் செகண்ட் லெவலில் பிளேஸ் இல்லை. இங்கே ஒரே ஒரு பிளேஸ் இருந்து இங்கே பிளேஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சி எங்கே போகிறாருன்னா ஃபஸ்ட்டு இங்கே 1, 2, 3, 4, 5 ஐடி அவருக்கு 125 தேர்ட் லெவலில் ஃபில் ஆகிறாரு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் $220 மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு $12 கொடுத்து 20 யூனிட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஏன்னா ஒரு யூனிட் வாங்கினா வெறும் $50 முதலீடு நம்ம ஐநாரில் முதலீடு பண்ணால் 26,000 கிடைக்கும்போது நீங்கள் அந்த யூனிட்டை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். 20 யூனிட் வாங்குறதுக்கு உங்களுக்கு செலவு $12 தான். ஆனால் 20 யூனிட்டோட வருமானம் $6,800. $12 $6,800 பண்ணலாம். பட் எத்தனை மாதம் ஆகுன்னு தான் உங்களோட அடுத்த கொஸ்டினாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து இப்போல்லாம் ஃபாரின்லலாம் இது இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா $344 வாங்குறாங்க. டெய்லி சீலிங் $6,800 ஃபாரின் லீடர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான்லாம் சேர்ந்து 2 மாதத்துல எனக்கெல்லாம் ஒரு யூனிட் ஃபில் ஆகி கீழே ஒரு 100 யூனிட் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு யூனிட்ல $5, $1, $2 இப்படி வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு மேசிவ் இன்கம். இப்போ பாருங்கள், இப்போ $220 ஆகணும்னா நீங்கள் ஒரு $12 ஆட்டோ பை கொடுத்துட்றீங்க. கொடுத்தா 20 யூனிட் வாங்க போகுது. அது 20 யூனிட் வாங்குச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் இங்கே தான் ஃபில் ஆகும், செகண்ட் இங்கே ஃபில் ஆகும், தேர்ட் இங்கே ஃபில் ஆகும், ஃபோர்த் இங்கே ஃபில் ஆகும், ஃபிஃப்த்து இங்கே ஃபில் ஆகும், சிக்ஸ்த் இங்கே, செவன்த், எயித், நைன்த், 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th இங்கே ஃபில் ஆகும், 18th இங்கே ஃபில் ஆகும், 19th இங்கே ஃபில் ஆகும், 20th இங்கே ஃபில் ஆகும். அப்போ நீங்கள் வாங்கின 20 யூனிட்டும் உங்களுக்கு தேர்ட் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. இப்போ ஃபில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லெவலோட கமிஷன் உங்களுக்கே கிடச்சிரும். 0.04 சென்ட் உங்களுக்கு கிடச்சிருங்க. இதில் ஒரு மேஜிக் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு நெட்வொர்க்லையும் நடக்காத மேஜிக் இங்கே நடந்திருக்கு. இந்த டைனமிக் லைன் தான் வந்து உங்களை பிரித்து உங்களை ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போது நீங்கள் வந்து அப்ளைன், உங்களுக்கு 3 பேர்த்துக்கு நீங்கள் அப்ளைன் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லைன் 3 மெம்பரையும் நீங்களே ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு கீழே நீங்கள் டவுன்லைனாக மாறிட்டீங்க. இங்கே எந்த ஒரு கம்பெனிலையாவது அப்ளைன் வந்து டவுன்லைனில் கீழே என்ட்ரி போட்ட சரித்திரமே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளைனாக இருக்கலாம், இல்லை அப்ளைனோட பேரல் டீமாக இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் வாங்கின இவ்வளோ கார்டன் யூனிட்டும் ஃபில் ஆக போகுது. இந்த ஏ 5 வாங்கியிருக்காரு, இந்த 5ம் $344 ஃபில் ஆகிடும். இந்த பி, இந்த மேடம் 5 வாங்கியிருக்காங்க, அது ஓன்லி $344 ஃபில் ஆகிடும். நீங்கள் 20 வாங்கியிருக்கீங்க, ஒரு நாள் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்தில் 1 இல்லை ஒரு மாதத்தில் 1 கூட ஃபில் ஆகும். ஸ்பீடாகி பப்ளிக் லான்ச் ஆச்சுன்னா ஒரு வாரத்தில் 10 கூட ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு 1 ஃபில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அப்ளைனே வந்து 3 டவுன்லைன் கீழே, ஏபிசி கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிட்டார். அப்போ அப்ளைன் வந்து டவுன்லைனை சேஃபாக சம்பாதிக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்ட்டான பிளான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மேட்ரிக்ஸ் கார்டன் மேட்ரிக்ஸை பார்த்து இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா லீடரும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, எப்படி கார்டன் மேட்ரிக்ஸ் வாங்கி அக்குமுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய இதாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய கார்டன் யூனிட்ஸ் எல்லாமே பப்ளிக் லான்ச்சில் எல்லாமே பிளாஸ்ட் ஆகி சீக்கிரமாக இன்கம் வந்துடும். இப்போ ஒரு 1000 யூனிட் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் ஃபில் ஆச்சுன்னா அந்த 1000 யூனிட் இன்ட்டு $344 யோசிச்சு பாருங்கள், $3,00,000 வந்துடும். இது ஒரு வருஷம் நடக்க வாய்ப்பு இருக்குது, 6 மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது, 3 மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பப்ளிக் லான்ச்சை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பப்ளிக்காக வரவங்களுக்கு என்ன யூஸ்னா, ஃப்ரீயாகவே அவங்க வந்து சோசியல் மீடியா ரெவென்யூவில் 90% இந்த கம்பெனி ஃப்ரீ யூசர்ஸ் கொடுத்துட்றாங்க. 10% தான் அட்மின் எடுக்கிறாங்க. நெட்வொர்க்கில் கட்டக்கூடிய $200 100% ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த ஃப்ரீயாக வரவங்களாம் லைக்கு, ஷேரு, போஸ்ட் இந்த மாதிரி பஸ்ஸில், ட்ரெயினில், வீட்டில் உட்காந்துருக்கும்போது பண்ணும்போது அவங்களோட போஸ்ட்டுக்கு லைக் வந்தால் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு லைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.02 சென்ட். அப்போ ஒரு நாளைக்கு 50 லைக்கு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ டாலர் ஆச்சு பாருங்க. $1 கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறையா பேர் இதில் சம்பாதிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட இன்கம் இதில் நிறைய இருக்கிறதுனால எல்லா பப்ளிக் பீப்புளும் இதில் வரப்போகிறாங்க. 1 கோடி பேர் ஒரு மாதத்தில் ஜனவரிக்கு மேலே ஒரு மாதத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டு வைட் பயங்கர பூம் ஆயிரும். அந்த 1 கோடி பேருக்கு ஒரு 2 மாதத்தில் ஒரு $200 வந்து பயணியர் மெம்பர் ஆகி அதுக்கப்புறம் வர $144 அவங்க வெளியில் எடுத்துட்டாங்கன்னா வேர்ல்டில் அவங்க 10 கோடி பேருக்கு சொல்லிடுவாங்க, நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பயணியர் மெம்பர் ஆகிட்டேன், நான் வந்து ஒரு 10,000 20,000 வெளியிலையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனி பப்ளிக் லான்ச் பண்ணி ஒரு 3 to 4 மந்த்ஸில் ஒரு 5 கோடி பேர் சேரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 5 கோடி பேர் பயணி மெம்பர் வந்தாலும் இப்போ இருக்கிற பயணி மெம்பர் கீழே தான் ட்ரீ ஃபில் ஆகும். அப்போ நம்ம வந்து பர்பஸ் மேட்ரிக்ஸில் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் பெட்டர், கொடுக்கலினாலும் பெட்டர். ஆனால் கொடுத்தா நீங்கள் மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனர் ஆகிடலாம், கொடுக்கலன்னா மெதுவாக தான் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இது. பாருங்கள், ஃபஸ்ட் லெவல் பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் லெவல் இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ட்ரீ பர்பஸ் மேட்ரிக்ஸ் 3/8 லெவல்ஸ். கார்டன் மேட்ரிக்ஸோட ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட் இங்கே ஃபில் ஆகும், செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இப்படி தான் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபில்லிங் அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஐடி போடுறதுனால எல்லாத்துக்கும் ஈஸியாக ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கார்டன் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, பர்பஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, கார்டன் மேட்ரிக்ஸோட 60 சென்ட் பிரேக் அவுட் பார்த்தாச்சு. பர்பஸ் மேட்ரிக்ஸில் $100 தான் பிரேக் அவுட் பார்த்துருக்கோம். இன்னொரு $100 பிரேக் அவுட் பார்க்கல, அது வந்து உங்களுக்கு டெஸ்டினி மேட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 200ல் 100 பிரேக் அவுட் பர்பஸ் பார்த்தாச்சு, இன்னொரு 100 இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டெஸ்டினி மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி டு 19ஆம் தேதிக்குள்ளே டெஸ்டினி மேட்ரிக்ஸ் ரன் ஆகும். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரையாங்கிள் உல்ட்டாவாக மாறும். யார் யார் நியூ மெம்பரோ அவங்களாம் கீழே வந்துடுவாங்க. அந்த மாதம் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் $200 ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அவங்களாம் வந்து இந்த மேலே இப்படி அப்ளைன் போயிடுவாங்க. எப்படி இது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு 50,000 பேர் மெம்பராக இருந்தால் மாதம் ரெனிவல் பண்ணக்கூடிய அவங்க அமௌண்ட்லேருந்து $100 ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்டி மேட்ரிக்ஸ் போடும். இன்னொரு $100 பர்பஸ் மேட்ரிக்ஸ் போடும். இந்த $100 50,000 பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 50,000 பேர்த்துக்கு $100 எடுத்தால் $50 லட்சம் ஆச்சு. ஒவ்வொரு மாதமும் இது புதுசாக சேர்றவங்களுக்கு இதுக்கு $100 கொடுக்கணும். ஓல்டு மெம்பரும் இதுக்கு $100 கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்தா என்னாகுன்னா இந்த 50,000 பேர்த்தில் பாதியாக பிரித்தா 25,000 பேர்த்துக்கு $200 கொடுத்துருவாங்க. ஈச் பர்சனுக்கு $200 ஃபஸ்ட் மந்த் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா உல்ட்டாவாக இந்த ட்ரீ ஆனதுனால கடைசியாக இந்த மாதம் சேர்ந்தவங்களாம் இங்கே இருப்பாங்க. ரெட் கலரில் இருக்கிறவங்க இந்த மாதம் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் போன மாதம் சேர்ந்தவங்க. போன மாதம் சேர்ந்தவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அடுத்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்போர்ட்டாக இதை கொடுக்குறாங்க. இப்போது ஏழை மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு கார்டன் மேட்ரிக்ஸ் கொடுத்து பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. புதுசாக சேர்ந்த லீடர்ஸ் இல்லை மெம்பர்ஸ்க்கு ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு $200 கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது சேர்ந்தவங்களுக்கு இந்த கம்பெனி $200 கொடுத்து சப்போர்ட் பண்ணுது. சேராதவங்களுக்கு 60 சென்ட் கொடுத்து வேர்ல்டு வைடு ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ எப்படிப்பட்ட ஒரு பிளானை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த $200 வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட வேலெட்டில் எப்போவுமே $200 எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 3 பேர்த்து இந்த மாதம் சேர்த்து இந்த 14ஆம் தேதிக்குள்ளே நீங்களும் சேர்ந்து ஒரு 3 பேர்த்து சேர்த்திருந்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு $401 இருக்கும். ஏன்னா 3 பேர் சேர்த்துனதுக்கு 67
3 × 67 $201 இருக்கும். கம்பெனி ஃப்ரீயா ஒரு $200 குடுக்கும். மொத்தம் $401 இருக்கும். நீங்க $200 வெளிய எடுத்துக்கலாம். இல்ல வெளிய எடுக்க வேண்டாம் அப்டின்னா, நீங்க கார்டன் மேட்ரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு 60 சென்ட் $344 மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீங்க வெளிய எடுக்கிறது பெட்டரா? இல்ல உள்ள வச்சு கார்டன் மேட்ரிக்ஸ் வாங்குறது பெட்டரான்னு நீங்க யோசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே மாசத்துல நீங்க போட்ட காசு வெளிய எடுக்கணும்னு நெனச்சா கூட 3 பேத்த ரெஃபர் பண்ணா, அதே சேம் மந்த்ல பண்ணீங்கன்னா, நீங்க வெளிய எடுத்துற முடியும். இல்லன்னா, அந்த 3 பேர் கீழ டீம் இறங்க இறங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கம் லெவல் இன்கம் வந்துட்டே இருக்கும். அந்த லெவல் இன்கம் வர வர ஆட்டோமேட்டிக்கா நீங்க கார்டன் யூனிட் வாங்கலாம். இல்ல வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெனிவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நம்ம பாக்கெட்லேருந்து கட்ட வேண்டியதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் நம்ம ஐடி பயனியர் மெம்பரா வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் எப்போ $200 வருதோ அந்த மாசத்துக்கு உண்டான ரெனிவல் கட்டினா போதும். இப்போ 6 மாசம் கட்டல, ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் கட்டுன்னு இந்த டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்க யாரும் மனுஷங்க கிடையாது. ஆட்டோமேட்டட் பிளாக் செயின் மெத்தட்ல ரன் ஆகிறதுனால, ப்ளஸ் எப்போ $200 வருதோ அந்த மாசத்தோட சப்ஸ்கிரைப் கட்டணும். அதுக்கு மேல வர அமௌண்ட்ட நீங்க வெளிய எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எல்லா அமௌண்ட்டும் ஒரே வாலெட்டுக்கு தான் வரும். எல்லாம் தனித்தனியா ஹோல்டிங் எங்கேயுமே ஆகாது. கார்டன் மேட்ரிக்ஸ் இன்கமும் சரி, கார்டன் மேட்ரிக்ஸ் ஸ்பான்சர் இன்கமும் சரி, பர்பஸ் மேட்ரிக்ஸ் இன்கமும் சரி, பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் இன்கமும் சரி, ஷேர் லைக் போஸ்ட் இன்கமும் சரி, டெஸ்டி மேட்ரிக்ஸ் இன்கமும் சரி, எல்லா இன்கமும் ஒரே வாலெட்டுக்கு தான் வரும். நீங்க $200 மட்டும் நீங்க வந்து ரினிவலுக்கு எப்ப சம்பாரிச்சா கட்டினா போதும். சம்பாதிக்கலைன்னா கட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஐடி எப்பவுமே லைவ்ல தான் இருக்கும். பயனியர் மெம்பரா இருக்கவங்க லைவ்ல தான் இருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அற்புதமான சிஸ்டம் தான் இந்த டெஸ்டினி மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல். உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ரிவார்ட் சோசியல் மீடியா. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து உங்களுக்கு யாராருக்கு வில்லிங் இருக்கோ நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அன்மியூட் பண்ணி விட்றேன். நீங்களும் அன்மியூட் பண்ணி எங்கூட ஏதாவது கான்வர்சேஷன் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்மியூட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனி கொஸ்டின் ப்ளீஸ் கால் மீ ஃப்ரெண்ட்ஸ். அன்மியூட் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேனியல் சார், அபுடான்ஸ் அவர் யாராவது இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. யாரும் இதுவெல்லாம் ஈவினிங் 6 o'clock மீட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க. கொஸ்டின் செஷன் அங்கே வச்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.